வாழைப்பூ வடை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஊற வச்ச கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். கொரகொரப்பா அரைச்சிக்கணும். தண்ணி விடாம இந்த மாதிரி கொரகொரப்பா அரைச்சிக்கணும். 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம். தனியா எடுத்து வச்ச கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வாழைக்காய் பூ சேர்த்துக்கலாம். நல்லா மசிச்சு மிக்ஸ் பண்ணணும். கையில் இந்த மாதிரி தட்டிக்கணும். எண்ணெய் சூடாச்சு, மிதமான சூட்டில் ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை அடித்து எல்லாமே எடுத்துக்கலாம். கிறிஸ்பியான டேஸ்டியான வாழைப்பூ வடை ரெடி ஆகிடுச்சு.